கப்பலை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கப்பலை பிடிக்கிறதுக்கும் ஒரு விதமான அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போருக்காக வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர் நின்று சீஸ்ஃபயர்ல இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை கேப்சர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நேவல் படை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கப்பலை கொண்டு போய் வச்சிருப்பாங்க வார்ஷிப்புக்கு. அதுக்குமே எக்கச்சக்கமான செலவுகள் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் இருந்துட்டு இருக்காங்க. செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால உள்ளூர்ல வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியை வின் பண்ணலைன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்ப எப்படி தீர்மானம் எடுத்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்க முடியாதனால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்த போரை சீக்கிரமா வந்து முடிக்கிறதுக்காக புஷ் பண்ணிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து கேட்கறதும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மேல நாங்க எப்படி நம்பகத்தன்மையே இல்லாம இருந்துட்டு இருக்கு, நம்பிக்கையே தரமாட்டேங்கிறாங்க, எங்களோட கப்பலையும் கேப்சர் பண்றாங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பிச்சது, இஸ்ரேலுக்கு போர் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அமெரிக்கா உள்ள ஜாயின் பண்ணாங்க. அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா இப்போதைய சூழ்நிலையில இந்த சீஸ்ஃபயர் நீடிக்குமா நீடிக்காதுங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் அனுப்புறேன்னு சொல்லி அமெரிக்கா சைட்ல இருந்து மென்ஷன் பண்ணாலுமே இந்த சைட்ல இருந்து யார் வரா, யார் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கிறது தான் வந்து தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஈரான் சைட்ல முதல் ரவுண்ட் ஆஃப் பேச்சுவார்த்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஈரான் சைட்ல இருந்து கிளம்பி போனாங்க. அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்கும் கிளம்பி போறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஐஆர்ஜிசி படை வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்றீங்கன்னா நாங்களும் ரெடியா இருந்துட்டு இருக்கோம், நாங்களும் தாக்குதலை பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஈரானோட ஐஆர்ஜிசி படையும் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம யுஏஇ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த போர் நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய நாட்கள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்ததுன்னா இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான செலவுகள் வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா யுஏஇல எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்கி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கடனை வந்து டாலர்ஸ்ல கொடுங்க, அந்த கடனை நீங்க வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டு கரன்சியில வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்து போட்டிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க யுஏஇ பண்ணாங்கன்னா மற்ற நாடுகள் ஓமனு, கத்தாரு, இவங்க மாதிரி இருக்கக்கூடிய சவுதி அரேபியா எக்கச்சக்கமான நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட சலுகைகளை கேட்பாங்க. ஏன்னா இந்த போரை தொடங்கினது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து ஈரான் மேல தொடுத்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க சலுகையை கேட்கறாங்க. மற்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுகளும் நிலவிட்டு இருக்கு, கேஸ் தட்டுப்பாடுகளும் நிலவிட்டு இருக்கு. மற்ற நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதத்தை கையில எடுக்காம பேச்சுவார்த்தையை நடத்துங்க, பேச்சுவார்த்தையை நடத்திட்டு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீலை போடுங்க, சீஸ்ஃபயரை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலை.